ஒரு வழியாக போர் வந்து முடியுது. போர் முடியும் போது என்ன நடக்குது அப்படின்னா 70 பேர் கொல்லப்படுறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் அவுட்டு. அபுஜஹில் அவுட்டு, உத்துபா பின் ரபியா அவுட்டு, ஷைபா பின் ரபியா அவுட்டு, வலீது பின் உத்துபா அவுட்டு, அதே மாதிரி உமையா பின் கலஃப், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், இவங்க சாகுறாங்க. அதே மாதிரி அபி முயித்துங்கிற அந்த ஆள் வந்து சாகுறா. அப்படியே பெரிய தலைவர்களே, பெரிய பெரிய தலைவர்கள் 70 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி 70 பேர் சிறை பிடிக்கப்படுறாங்க. இந்த 70 பேரை வந்து பிணை கைதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிடுறேன். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களில் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் 14 பேர் வந்து மரணிக்கிறாங்க. 8 பேர் அன்சாரிகள், 6 பேர் முஹாஜிர்கள் வந்து மரணிக்கிறாங்க. அந்த முஹாஜிரில் ஒருத்தர் அந்த ஃபஸ்ட்டு ஒரு அடி வாங்கினார்ல, அவர் வந்து மரணிக்கிறார். அதாவது இந்த முபாசரத்தில் அடி வாங்கின அவர் உட்பட 6 பேர் முஹாஜிர்கள் மரணிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாளில் இன்னொரு என்ன பண்ணுறாங்கன்னா, கைதிகளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவன் வந்து சண்டை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கீழே போட்டு கைதிகளை, அதாவது பிணை கைதியாக பிடிக்கிறாங்க. அப்போ பிடிக்கும்போது உமர் ரலியல்லாஹு வந்து அந்த இடத்துல சுற்றி சுற்றி வர்றாங்க. கைதிகளை வந்து இவர் பிடிக்கிறது இவருக்கு விருப்பம் கிடையாது. அவங்க சரணடைய அவனை கொன்று ஈட்டி ஒன்று வச்சிருக்கிறாங்க, போட்டு குத்திக்கிட்டே வராங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அவர். உமர் பத்ருடைய நாளில் உமர் அவர்களிடம் ஒரு ஈட்டி இருந்தது. அவர் கைது செய்யப்படுபவர்களை எல்லாம் ஈட்டியால் குத்தி கொலை செய்து கொண்டே இருந்தார்கள். இதன் இடையில் அப்பாஸ் அவர்கள் ஒருவரிடம் பிடிபட்டு விட்டார். அப்பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை, அபூ தாலிபுடைய தம்பி. அவர் வந்து பிடிபடுறாரு. பிடிபட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட கேட்குறாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பா. யார் தெரியுமா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சித்தப்பா, என்னை கொன்றாத அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, உமர்கிட்ட மட்டும் என்னை காமிச்சிடாத அப்படிங்கிற, என்னை வந்து அவர்கிட்ட மட்டும் என்னை கூட்டிகிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் அப்படியே வந்து உமர்லேயோட கண்ணில் படாமலேயே இவரை கூப்பிட்டு போய் ரசூலோட்ட போய் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து அக்கீல் யார்? அலியோடைய அண்ணன். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரையும் வந்து பிடிக்கிறாங்க. அப்போ அவரும் அதான் சொல்கிறார், நான் யார் தெரியுமா? நான் ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரன் அப்படிங்கிறேன். அதாவது சித்தப்பா பையன், சகோதரன் அப்படின்னு சொல்ல அவரையும் கொண்டு போய் உயிரோடு கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாலிய 37,855 ஹதீஸாக இருக்குது.